வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். இன்று நாம் பார்க்க போகிறது ஹை பிளட் ப்ரெஷர், உயர் இரத்த அழுத்தம், பிபி உடனே குறைக்கும் வர்ம புள்ளிகள் மற்றும் அக்குபஞ்சர் புள்ளிகள் உடனே குறைச்சிடலாம். சரி, இப்போது பிபி அப்படின்றது என்ன? எல்லாருமே பிபி இருக்கு, எனக்கு தினமும் இந்த பிபிக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கான்னா இருக்கு. என்ன தீர்வு? வர்மப்புள்ளி மற்றும் அக்குப்புள்ளி. எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு நேராக சப்ஜெக்ட் போயிடுறேன். தினமும் மாலையில் மாதுளை பழத்தை சாப்பிடணும். இது பழக்கத்தை கொண்டு வந்துடணும். பிபி உள்ளவங்க இது பழக்கத்தை கொண்டு வந்துடணும். அது மட்டுமா, கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா, தனியான்னு சொல்லுவாங்க. கொத்தமல்லி விதையை ஒரு 300 கிராம் எடுத்துக்கணுங்க. அதோட சீரகம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். இது ரெண்டும் அரைச்சி பவுடர் ஆக்கி ஒரு பாத்திரத்தில் அடைச்சி வச்சிடணும், கண்ணாடி பாத்திரத்தில். தினமும் காலையில் 2 டம்ளர் தண்ணி எடுத்து நம்ம பவுடர் கலக்கி வச்சிருக்கல, அதில் 1 ஸ்பூன் போட்டு கலக்கி கொதிக்க வச்சு அந்த 2 டம்ளர் 1 டம்ளராக குறைச்சி டீயாக குடிக்க வேண்டியதான், தேநீராக குடிக்க வேண்டியதான். டீக்கு பதில் சாப்பிட்டுடலாம், தேநீருக்கு பதில் சாப்பிட்டுடலாம். இது 3வது சொல்லிவிட்டு நான் சப்ஜெக்ட் போயிடலாம். இரவு 9லிருந்து 3 வரை நல்லா தூங்கணும். யார் ஒருத்தர் இரவு 9லிருந்து 3 வரை தூங்குறாங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, உடம்பில் இருக்க அனைத்து நோய்கள் இருந்தாலும் சரி, ஹார்ட் அட்டாக் வரவே வராது. இது மனசில் வச்சுக்கணும். பார்த்தீங்களா, ஹார்ட் அட்டாக் எதனால் வருது பார்த்தீங்களா? தூக்கமின்மை தான் முக்கிய காரணமே. இரவு 9லிருந்து 3 வரை தூங்கணும். குறிப்பாக இரவு 1லிருந்து 3 வரை யார் நல்லா தூங்குறாங்களோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரவே வராது. நேராக சப்ஜெக்ட் போயிடலாமா? இப்போது ஹை பிபி உடனே குறையுது அப்படின்னா, யாருக்கு ஒருத்தர் ஹை பிபி இருக்கோ உடனே கையை தூக்க வேண்டியதான். இந்த பள்ளம் இருக்குங்களா, இங்கே பள்ளம், இது முழங்கை மொழி பொறுத்து வரும் பாருங்க. இந்த பள்ளம் தாங்க இந்த முழங்கை மொழி பொறுத்து வரும். வச்சு அழுத்த வேண்டியதாங்க. 1, 2, 3, 4, 5 ஒரு 2 நிமிடம் அழுத்திடலாம். அப்படியே அழுத்திட்டு 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 2 நிமிடம் அழுத்திட்டு மெதுவாக தடவி விடணும். டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உடனே பிபி குறைஞ்சிடும். சரி, இது மட்டுமா அப்படின்னா, பிபி இருக்குது, இந்த 2 சுண்டு வரல் எடுத்துகிட்டு காதுக்குள்ளே விட்டுடணும். இது என்னென்னா செவி குத்தி வரணும். லேசாக காதுக்குள்ளே விட்டுட்டு நல்லா விட்டுட்டோமா, பாருங்கள், வளச்சொல் சுத்திரம் பாருங்கள். 1 சுத்திரம் அப்படியே உள்ளே விட்டு 2, 3, 4, 5. அதுக்கடுத்து இடைச்சொல் 1, 2, 3, 4, 5. அதுக்கடுத்து வளச்சொல் 1, 2, 3, 4, 5. அந்த பிபி நம்ம விட்டு ஓடும் தானே. சிம்பிள் லாஜிக். ஒரு செவி குத்தி வரணும்னு சொல்லியிருக்கோம், ஒரு முழங்கை மொழி பொறுத்து வரணும் சொல்லியிருக்கோம். சரி, இது நம்ம செய்ய வேண்டியது. அதுக்கடுத்து ஒரு அக்குபஞ்சர் ஒரு 2 சொல்லிட்டுமா? இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கலாம், தினமும் செஞ்சுட்டே வரணும்னு வச்சுக்கலாம். இதெல்லாமே தினமும் செய்தோம்னா நமக்கு பிபிக்கு மாத்திரை போட வேண்டிய அவசியமே கிடையாது. இடது கை எடுத்துட்டேன். இங்கே ஒரு மணிக்கட்டு ரேகை இருக்கு இல்லையா, இந்த மணிக்கட்டு ரேகை இந்த சுண்டு வரல பக்கம், அந்த மணிக்கட்டு ரேகை எங்கே தொடுதோ சுண்டு வரல பக்கம், அந்த பாருங்கள், இந்த பள்ளம் தான் ஒரு பள்ளம் ஒன்று வருது பாருங்கள். ஒரு ஷேப் பண்ணி ஒரு பள்ளம் வரும் அந்த இதில். இதுதாங்க, இந்த இடத்த 1 நிமிடம் அழுத்தணுங்க. இது ஹார்ட், இருதயத்தினுடைய 7வது புள்ளி அக்குபஞ்சர்னு சொல்கிறாங்க, H7ன்னு சொல்கிறாங்க. அதை இந்த புள்ளி நல்லா தினமும் அழுத்திட்டே வந்தோம்னா 1 நிமிஷம் அழுத்தலாமா? அழுத்துவோமே, என்னப்பா, நம்ம உடம்பு தானே நம்ம கை வச்சு அழுத்துறோம், நமக்கு நாமே திட்டம் தானே, நல்லா அழுத்துவோமே. இது ஒன்று செய்யணும். அதுக்கு அடுத்தது இங்கே செஞ்சோமா, இங்கே ஒரு விரல் தள்ளி கீழே, இங்கே இது அதே இருதயத்தில் 5வது புள்ளின்னு சொல்கிறாங்க, அதை H5 அக்குபஞ்சரில். இதுவும் 1 நிமிடம் அழுத்தணும். ஈஸி தானே, பாருங்கள். 4 பயிற்சி சொல்லியிருக்கேன். 2 பயிற்சி வர்ம புள்ளி, முழங்கை மொழி பொறுத்த வர்மம் 1, 2வது செவி குத்தி வர்மம். அக்குபஞ்சர் 2 சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஹார்ட் 7, ஹார்ட் 5. 1 நிமிடம் 1 நிமிடம். இதில் ஏதாவது நமக்கு சிரமம் இருக்கா சொல்லுங்கள். இந்த புள்ளியை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா
வேறு ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா நமக்கு அந்த ஹை பிபி கண்ட்ரோலுக்கு வந்துடும். சரி, வேறு எதாவது இருக்கான்னா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். லிவர் லிவர்னா கல்லீரல். கல்லீரல் பாதிப்புனாலும் இது வரும். கல்லீரல் நம்ம சரி பண்ணணும். ஹார்ட்டை மட்டும் சரி பண்ணக்கூடாது, கல்லீரல் சரி பண்ணணும். அப்போ அந்த கல்லீரல் சரி பண்ணுறதுக்கு LIV3ன்னு பேருங்க. லிவர் 3, லிவர் 1, லிவர் 2, லிவர் 3 வரிசையாக நம்பர் இருக்குது. LIV3 எங்கே இருக்குது அப்படின்னா கால் பெருவரல் இருக்கு இல்லையா? இப்போ நான் கால் தூக்குறேன் பாருங்களா, இது என்னுடைய காலை தான் தூக்குறேன். இது கால் பெருவரல், இது 2வது விரல். இப்போ இடையில வந்து ஒரு பள்ளம், 2 விரல் பிரியுது இல்லைங்களா? பிரிச்சுட்டு அப்படியே வரும்போது இங்கே பாருங்க, எலும்பு முடிகிற இடம் இதாங்க LIV3. இந்த எலும்பு நேராக போகும், இந்த எலும்பு வரும். அது 2 விரலுடைய எலும்புகள் வரும். இந்த விரலுடைய எலும்புகள் வரும், இந்த விரலுடைய எலும்புகள் வரும். எங்கே முடியுதோ அந்த எலும்பு முடியும் அந்த இடம். இதாங்க LIV3ன்னு பேர். நல்லா ஹை பிபிக்கு இந்த இடத்த அழுத்தம்னா இம்மிடியேட்டாக குறைஞ்சிரும். ஹை ப்ரெஷர் அப்படியே டயர்டாகிட்டுன்னு வச்சிக்கலாம், நமக்கு நம்ம எடுத்து ஒரே அழுத்து இந்த இடத்த சொல்கிற மாதிரி இந்த புள்ளி தாங்க. நல்லா அழுத்து பிடிச்சி அமைதியாக உட்காந்தா போதும். 1 நிமிஷம் அப்படியே அழுத்து பிடிச்சாலே போதும். அப்போ முடிஞ்சால் கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4. எனக்கு குறையணும்னு நினச்சிக்கிட்டே சொல்லிக்கிட்டே பண்ணிகிட்டே வந்தோம்னா மனசு ஒரு காரணம் எனக்கு குறைன்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்தோம்னா அந்த லிவர் 3 நமக்கு அந்த பிபி நம்ம விட்டு விலகும். ஒன்று சொல்லட்டுங்களா? 3 அக்குப்பச்சி சொல்லியிருக்கேன், 2 வர்மக்கலை சொல்லியிருக்கேன். இது 5ம் யார் ஒருத்தர் தினமும் செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு பிபி கண்ட்ரோலுக்கு வந்துடும். அந்த உணவு ஒரு 2 உணவு சொல்லியிருக்கேன். அந்த உணவை நாம் பயன்படுத்திட்டு வந்தோம்னா நாம் அந்த ரசாயனத்தை கொண்டு வாழ வேண்டிய அவசியமே இருக்காது. நம் நலம் நம் கையில். நம்ம உடலை நாம் பராமரிக்காமல் வேறு யார் பராமரிக்க போகிறாங்க? நமக்கு இதுக்கு நேரம் ஒதுக்காமல் வேறு யார் இதுக்காக ஒதுக்க போகிறாங்க? இந்த வர்ம புள்ளியை பயன்படுத்துவோம், உடல் நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.